அருள் பெற்ற கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, இன்று விண்ணகம் திறக்கிறது, பூமி மேல்நோக்கி பார்க்கிறது. திருச்சபை இறைவனின் தாயாகிய மரியன்னை ஆன்மாவிலும் உடலிலும் விண்ணக மகிமைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிக்கிறது. இது வெறும் ஒரு புராண கதை அல்ல, நம் அனைவருடைய நம்பிக்கையின் முதல் கனியாகும். மரியன்னை ஏற்கனவே சென்றடைந்த இடத்திற்கே நாமும் ஒருநாள் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். விண்ணகத்தில் தோன்றிய ஒரு பெரிய அடையாளம். திருத்தூதர் யோவான் திருவெளிப்பாட்டில் வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. சூரியனை ஆடையாக அணிந்திருந்த ஒரு பெண், அவளுடைய காலடியில் நிலவு, தலையில் 12 விண்மீன்கள் கொண்ட கிரீடம் என்று காண்கிறார். இது பிரபஞ்ச அளவிலான ஒரு காட்சி. மரியன்னை நாசரேத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண இளம்பெண் மட்டுமல்லர். அவர் இறைவன் அளித்த வாக்குறுதியின் பெண். தொடக்கத்திலிருந்தே இறைவன் திட்டமிட்ட மீட்பு திட்டம் அவரில் நிறைவேறுகிறது. பாம்பின் தலையை நசுக்கும் அந்த பெண் தீமையின் மீது இறுதியில் வெற்றி பெறும் இறைவனின் திட்டத்தின் அடையாளமாக திகழ்கிறார். லியோன் நகர புனித ஐரேனியஸ் மரியன்னையை புதிய ஏவாள் என்று அழைக்கிறார். முதல் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் ஏற்பட்ட முடிச்சை மரியன்னையின் கீழ்ப்படிதல் அவிழ்க்கிறது. பாவம் ஒரு கதவை மூடிய இடத்தில் மரியன்னை தனது ஆம் என்ற பதிலால் மற்றொரு கதவை திறந்தார். அது வாழ்வை நோக்கிச் செல்லும் கதவு. கிறிஸ்து முதல் கனி, மரியன்னை முதிர்ந்த முதல் கனி. இந்த விழாவின் இறையியல் அடித்தளத்தை புனித பவுல் நமக்கு விளக்குகிறார். கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், இறந்தவர்களுள் அவர் முதற்கனி. ஒருவன் வழியாகச் சாவு வந்தது போல ஒருவன் வழியாகவே இறந்தோரின் உயிர்த்தெழுதலும் வரும். கிறிஸ்து நமக்காக பாதையை திறந்தார். அந்த பாதையில் அறுவடை செய்யப்பட்ட முதல் கனியாக மரியன்னை திகழ்கிறார். மனித உடலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் மகிமையான எதிர்காலம் உண்டு என்பதற்கு மரியன்னை மிகவும் ஒளிரும் அடையாளமாக இருக்கிறார். ஈஸ்டர் என்பது வெறும் ஒரு கோட்பாடு அல்லது நம்பிக்கை சிந்தனை அல்ல, மனிதனுடைய உடலும் ஆன்மாவும் அடையும் உண்மையான எதிர்காலம் என்பதையே மரியன்னையின் விண்ணேற்பு நமக்குச் சொல்கிறது. திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் ரீடென்டோரஸ் மாட்டா என்ற திருமடலில் விண்ணேற்பை திருச்சபை முழுவதும் ஒருநாள் அடையவிருக்கும் மகிமையின் முன்னறிவிக்கப்பட்ட நிறைவேற்றம் என்று நினைவூட்டுகிறார். மரியன்னை நம்மிடமிருந்து வெகு தொலைவில் நிற்கும் ஒரு விதிவிலக்கல்லர். ஆன்மா மட்டுமல்ல, நம் உடலுக்கும் மகிமையான எதிர்காலம் உண்டு என்பதற்கான உறுதியான நம்பிக்கையே அவர். மங்கள பாடல் அரியணைகளை தலைகீழாக்கும் இறைவனின் வழி. ஆனால் இன்றைய நற்செய்தி நம்மை மீண்டும் பூமிக்கு அழைத்து வருகிறது, யூதேயாவின் மலைநாட்டில் உள்ள ஒரு எளிய வீட்டிற்கு. அங்கே எலிசபெத்து மரியன்னையை பார்த்ததும் உரக்க கூறுகிறார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உமது வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. அதற்கு மரியன்னை பெருமையுடன் பதிலளிக்கவில்லை, மாறாக தாழ்மையிலிருந்து எழுந்த ஒரு வல்லமையான பாடலை பாடுகிறார். வலியோரை அரியணைகளிலிருந்து இறக்கினார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தினார். பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பினார், செல்வர்களை வெறுங்கையோடு அனுப்பிவிட்டார். வேர்வோ புனித பெண்ணார் கூறியது நினைவுகூரத்தக்கது, மரியன்னையை பின்பற்ற விரும்புகிறவர் முதலில் அவருடைய தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாழ்மை இல்லையெனில் வேறு எந்த ஆன்மீகச் சிறப்பும் முழுமையான அர்த்தத்தை பெறாது. மரியன்னையின் விண்ணேற்பு அவர் தம்மை தாழ்த்தி எல்லோருக்கும் பணியாளியாக வாழ்ந்ததன் மகிமையான நிறைவு. தம்மை எல்லோரிலும் கடைசியானவராகவும் இறைவனின் பணியாளியாகவும் கருதியவரையே இறைவன் முதன்மையானவராக உயர்த்தினார். இதுவே நற்செய்தியின் வழி. மகிமை அதிகாரத்தின் வழியாக வருவதில்லை, பணிவான சேவையின் வழியாகவே வருகிறது. நிறைவுரை. அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, மரியன்னையின் விண்ணேற்பு தொலைவில் நின்று நாம் வியந்து பார்க்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட சலுகை மட்டுமல்ல. அது நம்மையும் உள்ளடக்கிய இறைவனின் வாக்குறுதி. நாம் கிறிஸ்துவோடு நடந்து வந்தால் மரியன்னையோடு ஒருநாள் நம் உண்மையான இல்லத்தை அடைவோம். எனவே நம் பார்வை விண்ணை நோக்கியதாக இருக்கட்டும். ஆனால் நம் கால்கள் தொடர்ந்து இந்த மண்ணில் பிறருக்கு சேவை செய்வதில் நிலைத்திருக்கட்டும். மரியன்னை எலிசபெத்தின் வீட்டை நோக்கி யூதேயாவின் மலைப்பகுதிகளில் விரைந்து சென்றது போல நாமும் அன்போடும் பணிவோடும் பிறருக்கு சேவை செய்ய விரைந்து செல்வோம். விண்ணக மகிமையை எதிர்நோக்கும் நாம் பூமியில் அன்பின் பணியை ஒருபோதும் கைவிடாதிருப்போம். இறைவேண்டல். விண்ணக மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளே, உடலிலும் ஆன்மாவிலும் இறைவன் வாக்களித்த மகிமையை அடைந்தவரே, எங்கள் இந்த பூமிக்குரிய பயணத்தில் எங்களுக்கு துணையாக இரும்.
உமது மங்கள பாடல் வெளிப்படுத்தும் தாழ்மையை எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது விசுவாசத்தை போன்ற உறுதியான நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். உமது விண்ணேற்பை போன்ற நம்பிக்கையை எங்கள் இதயங்களில் விதைத்தருளும். உம்மை போல நாங்களும் அன்போடு பிறருக்கு சேவை செய்து ஒருநாள் விண்ணகத் தந்தையின் இல்லத்தில் உம்மோடு சேர்ந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும். ஆமென்.